இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது சானிட்டரி நாப்கினோட தீமைகள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டயாக்சின் அப்படிங்கிற ரசாயனத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். டயாக்சின் அப்படிங்கிற ரசாயனம் குரூப் ஆஃப் 75 குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன் கெமிக்கல்ஸில் ஒரு வகையை சேர்ந்தது. அதாவது இது உடம்புல இருக்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. டயாக்சின் என்னும் ரசாயனத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன காட்டு விலங்குகள் பல வருடங்கள் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மிருகங்களுக்கு சமச்சீரற்ற ஹார்மோன் அளவுகள் இருந்திருக்கு. புளோரிடாவில் பேந்தர் எனும் கருஞ்சிறுத்தையின் ஹார்மோனை சோதித்து பார்த்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆண் சிறுத்தையின் உடலில் ஆண் ஹார்மோனை விட பெண் ஹார்மோன் அதிகமாக இருந்தது. போலவே பெண் சிறுத்தையின் உடலில் பெண் ஹார்மோனை விட ஆண் ஹார்மோன் அதிகமாக இருந்தது. மேலும் ஆராய்ந்ததில் டயாக்சின் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது, இனப்பெருக்க பிரச்சனை உருவாக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. நோய் எதிர்ப்பு சக்தியை சிதைக்கிறது, ஹார்மோன்களில் பிரச்சனையை உருவாக்கி புற்றுநோயை வரவழைக்கிறது. டயாக்சின் எந்த அளவுக்கு நச்சு என்றால் சயனைடை விட 130 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது, 900 மடங்கு ஆர்செனிக்கை விட நச்சானது. இத்தனை ஹார்மோன் பாதிப்புகளை உருவாக்கும் இந்த டயாக்சின் மனிதனுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு வெளியிட்டுள்ளார்கள். அது டயாக்சினிற்கு எக்ஸ்போஷர் ஆன மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இதோ பார்க்கலாம். ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி குறைகிறது என்று பல்வேறு நாடுகளுடைய 61 ஆராய்ச்சிகள் 1992 ஆண்டே வெளியாகிவிட்டது. டென்மார்க்கில் 1945 விதைப்பை புற்றுநோய் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், மார்பகத்தில் ஃபைப்ராய்ட் கட்டிகள், பாலிசிஸ்டிக் ஓவரி, கருமுட்டை பையில் நீர்க்கட்டிகள், கருப்பை ஃபைப்ராய்ட் கட்டிகள், குறுகிய மாதவிடாய் காலம், கரு உறுதலில் தாமதம், முன்கூட்டியே பூப்பெய்தல், மாஸ்குலைசேஷன் எனும் ஆண் தன்மை அதிகரிப்பு. இவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்த டயாக்சின் எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம். ரசாயனம் தயாரிப்பு தொழிற்சாலை குப்பைகளை எரிக்கும் போது, பூச்சிக்கொல்லி, பூஞ்சானக்கொல்லி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் பிளாஸ்டிக் பொருட்களை சூடு செய்யும் போது அல்லது எரிக்கும் போது, அசைவ உணவுகள், மருத்துவ கழிவுகளில் இருந்து. இதுதான் டயாக்சின் பற்றின குறிப்பு. இப்போது நாப்கின் பற்றி பார்க்கலாம். சானிட்டரி நாப்கின் நமக்கு அறிமுகமாகாத காலகட்டத்தில் நம்ம பெண்கள் மாதவிடாயின் போது பருத்தி துணியை தான் பயன்படுத்தி வந்தாங்க. அப்போதெல்லாம் கருப்பை தொடர்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இருந்ததே கிடையாது. சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற நஞ்சு இப்போ அறிமுகமாகியதோ அப்போதுதான் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் அறிமுகமாகிவிட்டது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த நாப்கின்